உயிர்காய். உயிராற்றல் குறைந்தால் நோய் வரும் சார். நம்ம எடுத்துக்கிற மருந்து மாத்திரைகள் எல்லாமே உயிராற்றலே அதிகரிக்கலாம். இது அலோபதியில் ஒரு மருந்து போட்டாலும், சித்தாவில் ஒரு மருந்து போட்டாலும், ஆயுர்வேதாவில் போட்டாலும், ஹோமியோபதியில் போட்டாலும், யுனானியில் போட்டாலும், எந்த வகையில் நீங்கள் மருந்து நீங்கள் எடுத்துக்கலாம், அந்த மருந்து உபயோகப்படுது எங்கே பிராண சக்தி இல்லையோ அங்கே அது பிராண சக்தியாக மாறி அந்த இடத்துல கொடுத்துருவாங்க. இப்போ இதை நம்ம நேரடியாகவே பிராணனாகவே கொடுக்குறோம். அதான் வர்மக்கலை. அப்போ இந்த வர்மக்கலை என்னெல்லாம் செய்ய முடியும்? எல்லாமே முடியும் அப்படிங்கிறத வர்மக்கலையுடைய சுற்று. வர்மக்கலை எவ்வளோ நாளுக்குள்ள சார் நானே இவ்வளோ நாள் தெரியல. எல்லாமே மூச்சு தாங்க. மூச்சு தான் உயிர். இந்த வர்மம் அப்படிங்கிறது மறுபெயர் என்னன்னா மர்மம், சரம், காற்று, பிராணம், மூச்சு, உயிர், இதெல்லாம் அந்த வர்மத்தோட பேர். அப்போ எல்லாமே என்ன ஆதாரம் என்ன அப்படின்னா உயிர், மூச்சு, காற்று அப்படின்னு ஒரு அகத்தியர் சொல்றாரு. ஆனா போகர் என்ன சொல்றாருன்னா ஒவ்வொரு மயிருக்கால் துவாரமும் வர்ம துவாரம். ஏன்னா ஒரு மயில் வருதா, ஒரு இடத்துல இருந்து வருதா, உயிர் இருந்தால் தானே அந்த இடத்துல உயிர் வளரும். அப்போ எங்கெல்லாம் உயிர் இருக்கிறதோ அதெல்லாம் வர்மம் போகர். அதன் பிறகு வரவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாத்தையும் வேணாம். இப்போ என்ன சொல்றது, எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணுறது காற்று அதிகமாக இருக்கு. ஆனால் கடல் கரையில் போனால் ஒரு கூடுதலாக இருக்குது. அந்த மாதிரி எல்லா மயில் ரோமங்கள் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் உயிர் இருக்கு. ஆனால் சில இடங்கள் அதிகமாக இருக்கு. இந்த இடத்துல மட்டும் நான் சொல்லியிருக்கேன். அப்போ அந்த மாதிரியான இடங்கள் எங்கே இருக்கு அப்படின்னா அதை வகைப்படுத்துறாங்க. மொத்தமாக 108 வர்மங்கள். இந்த 108 வர்மத்திலையும் பிரிக்கிறாங்க. எதெல்லாம் உயிரை போக்குற வர்மம், எதெல்லாம் உடலை நோய் உண்டாகக்கூடிய வர்மம். சில வர்மங்கள் அடித்தா உயிர் போயிடும், சில வர்மங்கள் அடித்தா நோயமாக. அப்போ நோய்களை உண்டாக்கக்கூடிய வர்மங்கள் இதெல்லாம் அப்படின்னு ஒரு வரைக்கும் சொல்லியாச்சு. நோய் வர்மம் எதெல்லாம் பண்ணால் உயிர் போயிடும் அப்படின்னு அவங்க. அப்போ உயிர் போகக்கூடிய வர்மங்களை படுவர்மங்கள் அப்படிங்கிறாங்க. அதை 12 வர்மங்கள். அந்த 12 என்ன? 12 நாடி. 12 நாடி தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா? பிராணம், வியானம், அவானம், உதானம், கூர்மன், நாகன், திரிகரன், தேவதத்தன், தனஞ்சயன், 10 இல்லையா? இந்த 10 இல்லாத விஸ்வோதரை அப்படின்னு ஒரு நாடி. அதுதான் ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை உண்டாக்கக்கூடிய. இந்த 12 நாடி ஓட்டத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு நாடியையும் ஒரு வர்மத்தை தொட்டு தான் ஓடுது. அப்போ அந்த ஓடக்கூடிய அந்த நாடியில இந்த வர்மம் தான் கேட்டு ஓடுறது. அப்போ அந்த நாடியில ஒரு பாதிப்புனா இந்த வர்மம் கண்டிப்பாக பாதிக்கப்படும். அப்போ இந்த வர்மத்தை தட்டினா அந்த நாடியவே கிளியர் பண்ணிடலாம். இந்து சித்தர்கள் என்ன பண்றாங்க, இந்த 12 நாடியை பிரித்து 12 வர்மங்களை பிரிக்கிறாங்க. இந்த 12 வர்மத்தை மட்டுமே பண்ணா போதும், வேற எதுவுமே நீ பண்ணாத. யோகாவோட பத்திரிக்கை பண்ணிக்கிறீங்க,